ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிபிஎஸ்ல இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டட் அப்படின்ற போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க கைஸ். இந்த டேப் எப்படி வந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிபிஎஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னாலே பாஸ்டில் வச்ச எல்லா நோட்டிஃபிகேஷனும் இப்படி காட்டும். அதில் நீங்கள் ஃபைன் பண்ணி இதை எடுத்துக்கலாம். இதில் வந்து நியூ யூசர் கொடுத்து நீங்கள் வந்து உள்ளே போயிடணும். போனோடனே உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். உங்களோட நேம், ஃபஸ்ட் நேம் கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கும். அதெல்லாம் கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபோன் நம்பர், மெயில் ஐடி வந்து 2 டைம் கேட்கும் கன்ஃபர்மேஷனுக்காக. அப்புறம் அதோட நோட்டிஃபிகேஷன் வந்து ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்து கேட்கும். அதையும் கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோன் நம்பர், அப்புறம் கன்ஃபார்ம் த ஃபோன் நம்பர் கேட்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஆல்டர்னேட் நம்பர் எதாக இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் வந்து உங்களோடதா இல்லை உங்கள் பேரண்ட்ஸா ரிலேட்டிவோடதா அப்படின்றது வந்து கேட்பாங்க. இங்கே வந்து மெயில் ஐடி கேட்பாங்க. மெயில் ஐடி வந்து நீங்கள் gmail.com இல்லாமல் மீதி இருக்கிற உங்கள் மெயில் ஐடி வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன டொமைன்ன்றது வந்து பக்கத்தில் வந்து கொடுக்கணும். ஹாட்மெயிலா, ஜிமெயிலா, இல்லை yahoo.com அப்படின்றது கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக உங்கள் மெயில் ஐடியை நார்மலாக எப்படி இருக்குமோ அதை வந்து டைப் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் செக்யூரிட்டி கோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெயிலில் இல்லை மெசேஜில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் வரும். அதை பத்திரமா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கீழே செக்யூரிட்டி கோட் கொடுத்துட்டு ஃபோன் நம்பருக்கு கோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோன் நம்பருக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா அது வெரிஃபை ஆகிடும். திரும்பவும் மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து புதுசாக ஒரு செக்யூரிட்டி கோட் வரும். அதை கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு ஓடிபி வந்து உங்கள் மெயிலுக்கு வரும். அதையும் ஃபில் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா 2 ஃபோன் நம்பர், மெயில் ஐடி ரெண்டுத்தையுமே வந்து வெரிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் லைவ் ஃபோட்டோவும் தரணும். நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்போ பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்கள் சிக்னேச்சர் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அப்லோட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். உங்களோட கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ், அப்புறம் உங்களோட டிசபிலிட்டிஸ் இருக்கா, இல்லை உங்களுக்கு ஸ்க்ரப்பு வேணுமா, இல்லை நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ், இல்லை இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்களா அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணும். அப்புறம் அப்பியரன்ஸ் எத்தனை வாட்டி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி இதே எக்ஸாம் வந்து நீங்கள் எத்தனை வாட்டி எழுதியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸாம் டீட்டெயில்ஸ் அது மாதிரி தான் கேட்பாங்க. உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கே வேணும், அப்புறம் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கீங்களா, அப்புறம் வந்து உங்களோட எக்ஸாம் ப்ரிஃபரன்ஸ் சென்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து அப்ளையிங் ஸ்டேட்டும், அப்புறம் வந்து நீங்கள் எக்ஸாம் எங்கே எழுத போகிறீங்கன்றது ஒரே இதில் வந்து கேட்குறாங்க. ப்ரிலிம்ஸும் எங்கே எழுதுறீங்க, மெயின்ஸும் எங்கே எழுதுறீங்க அப்படின்றத வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறாங்க. நீங்கள் வந்து இதில் நிறையா ஸ்டேட்ஸுக்கு இருக்கும். அதில் எந்த ஸ்டேட் கொடுக்குறீங்களோ அதோட லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். அதுக்கும் அவங்க டெஸ்ட் வைப்பாங்க. வந்து உங்களோட ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். பேன் கார்டு, ஆதார் கார்டு, இல்லை பாஸ்போர்ட், அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி அதோட நம்பரும் வந்து பக்கத்தில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
நெக்ஸ்ட் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே டேப்பில் வந்து உங்களோட லாங்குவேஜ் என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு வந்து கேட்பாங்க. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதில் வந்து அவங்க ரீட், ரைட், ஸ்பீக் அப்படின்னு வந்து பிரிச்சுருப்பாங்க. உங்களுக்கு பேச தெரியுமா, இல்லை படிப்பீங்க, எழுதுவீங்க அப்படின்னா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வந்து உங்களோட ஸ்கூல் என்ன போர்டு, அப்புறம் எந்த இயர் பாஸ் அவுட் ஆனீங்க, அதோட மார்க் பர்சன்டேஜ், அப்புறம் வந்து உங்களோட இது வந்து கிராஜுவேட் எக்ஸாம் 12th ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இல்லை அப்ளை பண்ண முடியாது. அப்புறம் உங்களோட டிகிரி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து அவங்க கம்ப்யூட்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும், நீங்கள் எங்கே படிச்சீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் கேட்பாங்க. சிஸ்டம் ஒர்க் இருக்கும் பேங்க் எக்ஸாமில் இது, அதனால் அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரணும். உங்களுக்கு எந்த பேங்க் வந்து நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நீங்கள் விசாரித்து அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் தரலாம். நீங்கள் அதிகமாக மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேங்க் உங்களுக்கு வேணுமோ அந்த பேங்க் வந்து அவங்க கண்டிப்பாக தருவாங்க. ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து நேராக ப்ரிவியூ காட்டிடும். ப்ரிவியூவில் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக அக்ரி கொடுத்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் வந்து இதுக்கு ஒரு 175 rupees வந்து நெக்ஸ்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். I hereby declare that I have read நெக்ஸ்ட் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் வந்து நீங்கள் எடுத்து நீங்களே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஒரு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட SSLC சர்டிஃபிகேட் 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மூணும் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் இது பண்ணிடுவீங்க. மூணும் வந்து தம் இம்ப்ரெஷன் வந்து நீங்கள் சும்மா லிங்க் வச்சு அதை வச்சு எடுத்துக்கலாம். இது எழுதி அதை வந்து காப்பி பண்ணி போட்டுடலாம். இதில் வந்து நீங்கள் டிஜிட்டல் உங்கள் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு அப்புறம் வந்து அதெல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களே வந்து கேட்குது எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்தே ஃபெச் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் வந்து தனியாக உங்கள் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது எப்படி இது பண்ணோன்னா நீங்கள் அதில் எஸ் கொடுத்த உடனே வந்து அதையே டிஜிட்டல் சைட் போயிடுது. அதில் நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் அப்புறம் பின் இல்லாமல் உங்களோட ஓடிபி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் அது எந்தெந்த சர்டிஃபிகேட்டுக்கெலாம் ஆக்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அதில் டிக் பாக்ஸ் இருக்கும். அதை நீங்கள் வந்து டிக் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் சர்டிஃபிகேட் வந்து நேராக அதுலேருந்து ஃபெச் ஆகிடும். நீங்கள் டிஜிலாக்கர் ஃபெச் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். பேமெண்ட் பண்ணாமல் விட்டிங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து வராது. இதில் மறக்காமல் பேமெண்ட் பண்ணிவிடுங்க.